வெல்கம் டு அனையா அடுப்பு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் ஷீக் கபாப் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் 350 கிராம் மட்டனில் கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அது கூட 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கிண்ணத்தில் புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடலை மாவு ஒரு 4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், லெமன் ஜூஸ் ஒரு 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதை மசாலா எல்லாமே கறி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு இது மாதிரி ரெடி பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்தாச்சு. தண்ணி லைட்டாக வந்ததுன்னா அதை வடி கட்டிடுங்க. இப்போ இது மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. ஸ்டிக் இல்லைன்னா பென்சில் மாதிரி கொஞ்சம் திக்கான குச்சியாக இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இரும்பு குச்சி அது மாதிரி ஏதாவது இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு 2 குச்சியை எடுத்துக்கிட்டு மட்டன் கீமாவை எடுத்து நம்ம ஓவல் ஷேப்பில் குச்சியில் இது மாதிரி சுற்றி தட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா குச்சிலையும் இது மாதிரி சொருவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இரும்பு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கபாபை இதில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனவுடனே திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இந்த ஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் எண்ணெயை எடுத்துட்டு இதை அடுக்கி வச்சுட்டு சில்வர் ஃபாயில் பேப்பரில் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். சார்கோல் நான் நெருப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை அது மேலே வச்சிடலாம். அதை வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை விட்டுட்டோம்னா நல்லா புகை வரும். அப்போ ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அந்த சார்கோலோடைய ஸ்மெல் எல்லாமே பரவி சூப்பராக இருக்கும். அப்படியே இல்லைன்னா நம்ம குச்சியில் டைரெக்டாகவே அடுப்பில் காமிச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் லைட்டாக பட்டர் தடவிட்டு இது மாதிரி ஸ்டவ்வில் நெருப்பில் டைரெக்டாக காமிச்சிக்கலாம். தந்தூரி அடுப்பு இருந்தால் கூட அதுலேயும் யூஸ் பண்ணி நீங்கள் இது மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் இது மாதிரி அடுக்கி வச்சிடலாம். இது தக்காளி சாஸ், க்ரீன் சட்னி, ஆனியன் பச்சடி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.